السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதம் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் நேற்றைக்கும் இன்னைக்குமான மாற்றத்தை பார்க்க முடிகிறது. இந்த மாதம் ரொம்ப சிறந்த மாதங்கிறதுனால நேற்றுக்கு இஷாவுல ஜமாத் விஷயத்துல பொதுபோக்காக இருந்தவர்கள் கூட இன்றைக்கு பள்ளிவாசல்களையே நிரப்பி விடுகிறார்கள். ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில மணிகள், அதாவது மணி நேரங்கள்லாம் சொல்ல முடியாது, ஒரு சில நிமிடங்கள் ஒரு அறிவிப்பு வருகிறது, இத மாதிரி ரமலான் ஸ்டார்ட் ஆயிருச்சு, நம்ம எல்லாரும் இரவு தொழுகை இன்றைக்கு இருக்குது, பள்ளிவாசல்கள்ல நேரத்தை அறிவிச்சுட்டாங்க. உடனே நம்முடைய வேலைகள், நம்முடைய மற்ற காரியங்கள் அனைத்தையும் என்ன செய்கிறோம், ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுட்டு பள்ளிவாசலுக்கு விரைகிறோம், தொழக்கூடிய இடங்களுக்கு விரைகிறோம். அது எப்பவும் வழக்கம் போல அசரத்து கொஞ்சம் பெரிய சூறா ஓதிட்டாலே என்ன செஞ்சிருவாங்க, அசரத்து என்ன ரொம்ப பெரிய சூறா ஓதிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. தொழுது முடிச்சோன்னா அசரத்துல சொல்லுவாங்க, அசரத்து இன்னைக்கு என்ன ரொம்ப இழுத்துட்டியா அப்படிப்பாங்க. பொதுவா அந்த பழக்கெல்லாம் பார்க்கலாம், நிறைய பேர்ட்டு அந்த வேலை இருக்கும், அந்த சேட்டை இருக்கும், சரியா? அப்ப அதெல்லாம் போக இன்னைக்கு இழுக்கிறதா வேலையாவும் இருக்கு. இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்களையும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சூறா தான் ஓதுவாங்க. மாட்டுக்கு தக்பீர் கட்டுவாங்க, சூரத்துல் பக்கராவை ஆரம்பிப்பாங்க, ஓதுவாங்க ஓதுவாங்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இது போன்ற குர்ஆனையும் சுன்னாவையும் நிலைநாட்டக்கூடிய தொழுவிடங்கள் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு தொழ கற்றுத் தந்தார்களோ அப்படித்தான் தொழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மக்களிடத்துல பாத்தீங்களா இன்னும் சுலபமா இருக்கும் தொழுகை. தக்பீரை கட்டிட்டு 8 ரக்காத்து சொல்லுவோம், ஆனா எவ்வளவு நேரம் ஆகும்? 20 ரக்காத்துன்னு சொல்லுவாங்க, தொழுவாங்களே. அந்த 8 ரக்காத்தை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா இது 8 என்னதான் ரிலாக்ஸா தான் தொழ முடியும். வேக வேகமா கோழி குத்துற மாதிரி தான் தொழுகை திருடன். அவனுக்கு பேர் என்னது? தொழுகை திருடன். தொழுகையில திருடரோட பார்த்திருக்கிறீங்களா? சலாசர் கேட்கிறாங்க, யாரு அவரு அப்படி சொல்லும் போது இந்த சஜிதாவையும் இந்த ருக்குவையெல்லாம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அது தவறு. ரிலாக்ஸா சஜிதாக்கு போறோமா, அதுவும் இது உபரியான தொழுகை, இது உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகைங்கிறதுனால டைம் எடுத்துக்கலாம். இதுல விதிவிலக்கு இருக்கு. ஃபர்லு தொழுகையில ஒருவர் ருக்குவ சஜிதாவை நீட்டுறாரு, ருக்குவ நீட்டுறாரு அப்படின்னா அது ஃபித்னா, அது ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, நீட்டக்கூடாது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது ரமலானுடைய புனிதமான மாதத்திலே தொழுகைக்கும் சதக்காக்கும் யாத்திகாஃபுக்கும் நோன்புக்கும் இன்னமர இபாதத்துக்கும் குறிப்பாக அல்லாஹுவோடு நேரடியாக இணைகிற வார்த்தை இபாதா, வார்த்தையில அல்லாஹ்ட்ட நேரடியா பேசக்கூடிய ஒரு இபாதத்துனா அது என்னது? அத்துஆ. துஆவுக்கு உரிய மாசமாக இருக்கக்கூடிய இந்த மாசத்துல இதுலதான் என்கரேஜ் பண்ணக்கூடிய மாசம். உரிய மாசம்னா
நான் ஏற்கனவே போன வருஷமே கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலகட்டத்தில் உள்ள சிறப்பான இபாதத்து என்னன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப நிறைய பேர் வித்தியாசமா சொன்னீங்க பதில். சிறப்பா எந்த இபாதத்துமே கிடையாது, நோன்பு ஃபர்ல் என்பதை தவிர. அப்ப நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணி நம்முடைய இபாதத்துகளை முறைப்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறதுனால இதுல ருக்குவுல சஜிதாவுல ரிலாக்ஸா என்ன செய்யலாம், இருக்கலாம். அதே மாதிரி ஓதக்கூடிய வசனங்களை ரொம்ப நிதானமாகவும் வார்த்தைக்கு வார்த்தை மக்களுக்கு புரியுற மாதிரியும் ஓதுறாங்க இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் புரியுற மாதிரி இருந்துச்சு. யா அய்யுஹல்லதீன ஆமனூனா யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லணும்னு சொல்லிடுறோம். சொல்லுங்க பாப்பா, யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லுங்க. இப்படி சொல்றத கேட்கிற மாதிரி. அதுக்கிட்டு தொழுகையில இருந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் பில் ஆலமீன் சொல்லுங்க சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது இபாதத்து, அது போயிட்டே இருக்கும். சரியா? அந்த சொல்றா கேட்கிற மாதிரி விளங்குற மாதிரி இருக்கும்போது அதுதான் குர்ஆனை ஓதுவதாகவும் இருக்கும், குர்ஆனை கேட்பதாகவும் இருக்கும். அதுதான் ஒரு முழுமையான இபாதத்தாகவும் இருக்கும். அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலானுடைய காலத்திலே இந்த இபாதத்துகளை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாராக. எப்படி ரமலானுடைய முதல் தினத்திலே வேகத்தோடு உத்வேகத்தோடு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அல்லாஹ்வை தொழக்கூடிய தொழுமிடங்களிலே எப்படி நாம சேர்ந்து ஆர்வத்தோடு வந்து நின்றோமோ இந்த ஆர்வம் குந்திடக்கூடாது. இந்த 30 நாட்களும் இந்த 29 நாட்களும் முழுமையாக இபாதத்தில் மூழ்கி திளைக்கக்கூடிய ரமலானுடைய முழு நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். அந்த நிய்யத்தை வலுவாக வைத்துக் கொள்வோம். அப்ப ரமலானை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்ல நாம இருக்கிறோம். ஒரு தெளிவான திட்டமிடல் நமக்கு இருக்கணும். என்ன திட்டமிடல் இருக்கணும்? இந்த ரமலானை நாம எப்படி அணுக போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்க வழங்கிக்கிடுங்க, பாவங்கள் அப்படியே குறைக்கப்பட்டு விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரமலானுடைய முதல் நாள்ல வழக்குகள் நிப்பாங்களாம், சொல்லுவாங்களா, யா பாகியல் கைர், நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா, முன்னேறி வா, அக்கமில் அக்கமில், ஓடிவா ஓடிவான்னு சொல்லுவாங்களா, நன்மை செய்யணுவா வந்துரு. மற்ற நாட்கள்ல 5 வேளை தொழுவோம், டக்குனு வீட்டுக்கு போயிருவோம். சுண்ண தொழுகையில பெரிய அளவுக்கு இரவு நேர வணக்கங்கள்ல கூட்டாகலாம் என்கரேஜ் பண்ணவும் இல்லை. அது தனியா தொழணும், தனியா தொழுதுக்கலாம் தஹஜ்ஜத் தொழுகை. ஆனா ரமலான்ல கூட்டமாடி தொழுறதுல என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா குர்ஆன் வசனங்கள் முழுமையாக கேட்கும். நம்மள பல பேருக்கு குர்ஆன்ல கொஞ்சம் தான் மனப்பாடம் இருக்கும். அப்ப முழுமையான ஒரு குர்ஆனை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்க கிடைக்கும்? இந்த தொழுகையில இருந்து கேட்கிற பாக்கியம் இங்க கிடைக்கும். அதனால நாம் என்ன செய்யணும்? தொழுகையில நேரம் தவறாமல் சீக்கிரமாக வரணும். அது மாதிரி சஹருடைய நேரம் இருக்கா இல்லையா, அதுல உறக்கத்தை உரைக்கிடக்கூடாது, தூக்கிடக்கூடாது. சஹர் நேரத்துல கொஞ்சம் நாள் சாப்பிடணும். அல்லாஹ்வுடைய நம்ம சிறப்பா சாப்பிடுவோம், நல்ல பிளான் பண்ணி தான் வச்சிருப்போம். இருந்தாலும் அந்த பிளான் மிஸ் ஆயிடக்கூடாது. சாப்பாடு சுன்னத், சஹர் சாப்பாடு என்னது சுன்னத், விளக்குதா? அதனால 3 மணில சாப்பிட்டு கூடாது. இன்ஷா அல்லாஹ் அந்த பிந்த நேரம் இருக்க நோன்பு திறப்பதை விரைவுபடுத்த வேண்டும், சஹரை பிற்படுத்த வேண்டும். இதை கவனத்துல வச்சுக்கோ. இது ஒரு இபாதத்தில் விளைக்கிடுங்க. எப்ப சஹர் சாப்பிடுவது சுன்னத்தோ அப்பவே அது என்னது இபாதத், அப்படிதானே? இபாதத் ஆயிரும். அதனால சஹரை என்ன செய்யறோம்? நல்லபடியாக சாப்பிடணும். அது மாதிரி சஹரை பிற்படுத்தலாம். சஹருக்கும் தொழுகைக்கும் பாங்குக்கும் இடையில ஒரு 50 வசனங்கள் ஓதுற கேப் இருந்தா போதும். ஒரு 10 நிமிஷம் கேப் இருந்தாலே போதுமானது. சில பேர் தாமதமா முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் 8 வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? 8 வரைக்கும் தொழுவு முடிக்கிற வரைக்கும் கிடையாது, பாகு சொல்ற வரைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி நிறைய குர்ஆன் தன்னா ஓதுற ஒரு விஷயத்தை நீங்க நம்ம ஆர்வப்படுத்தணும். இந்த ரமலான்ல நியத் வைக்கணும், ஒரு முறையாவது குர்ஆன் ஓத தெரிந்த பிள்ளைகள் ஒரு முறையாவது குர்ஆன் பிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் பிடிப்போமா? பெண்களே சகோதரிகளே கவனமா இருங்க. இபாதத்திற்குரிய மாதமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், குர்ஆனுக்குரிய மாதமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், தொழுகைக்குரிய மாதமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு நேரங்களிலே அதிகமாக நின்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடன் நாம் பேசக்கூடிய இபாதாவாக இருக்கக்கூடிய அத்துஆ. இந்த வருஷம் நமக்கு முதல் 10 நாட்கள்ல பேச வேண்டிய தலைப்பாகவே நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய அல் இஹ்சான் குழுமத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் துஆவை பற்றியே பேச வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். துஆவை சாதாரணமாக இடைபெற்றக் கூடாது. அத்துஆ முஹுல் இபாதா, துஆ இருக்குது, அது ஒரு இபாதத்தினுடைய ஒரு அங்க மூலையாக இருக்கிறது, முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இபாதத்து ஹுவல் இபாதா என்ற சொல்ல சொல்றாங்க. அது ஒரு இபாதா. துஆ என்பது
ஒரு நம்ம துவா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். கேட்போமா? எப்பவுமே தொழுகையில கேட்கலாம். சஜிதாவுல நமக்கு நிறைய நேரம் கிடைச்சிட்டு வைக்கல, சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா 3 தடவை சொன்னா போதும். 3 தடவைக்கு மேல உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா என்ன செய்யலாம்? அதுல ஒரு ரப்பி சித்ரி இல்மா. ரப்பி சித்ரி இல்மா என்ன அர்த்தம்? எனக்கு கல்வியான கேட்கலாம்ல, ரப்பி சித்ரி இல்மா தப்புன்னு கேட்டலாம். அது மாதிரி உம்மா காட்டி வாப்பா காட்டி துவா செய்யலாம். ரப்பி ஹபுஹுமா கமா ரப்பயானி சகீரா. சொல்லுங்க, இது அழகா கேட்கலாம் சஜிதாவுல. சுப்ஹான ரப்பியல் ஆலா ஒரு 5 தடவை இமாம் ஓதுனா போதும். இமாம் ஒரு 5 தடவை சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா இந்த கேப் தந்தா போதும். அதுல ஒரு துவா கேட்டலாம். இந்த சஜிதாவுல துவா கேட்கறது இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது ஃபர்ல்ல நமக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபர்ல்ல இமாம்கிட்ட போய் 5 தடவை சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லு, 10 தடவை சொல்லுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சுன்னா இதுல என்ன செய்யலாம்? தாராளமாக சொல்லலாம். நீங்க துவாவை என்ன செய்ய அதிகப்படுத்துங்க. ரமலான் மாசம் ஸ்பெஷலி அல்லாஹ்வுடைய கவனம் இருக்கும். அதுல ரமலான்ல நோன்பு பிடிச்சிட்டு வந்து நிப்போம், இஃப்தார் நோன்பு திறந்துட்டு வந்து நிப்போம், அல்லாஹ்வுக்காக வந்து நிக்கிறோம், பாவ மன்னிப்புக்காக நிற்கிறோம், அல்லாஹ்வுடைய மகஃபிரத்துக்காக நிற்கிறோம், அல்லாஹ்வுடைய ஜன்னத்திற்காக நிற்கிறோம். அல்லாஹ் இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே தடையில்லாத ரிஸ்கை தர வேண்டும், நோயில்லாத வாழ்வை தர வேண்டும், நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும். நம் வீட்டுக்கும் நாம் வாழ்கிற நாட்டிற்கும் அனைத்திற்குமான பிரார்த்தனையாக அல்லாஹ்விடத்திலே நோன்பிலே ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய இடம் சஜிதா. குறிப்பாக தஹஜ்ஜுதுல இருக்கிறீங்களா, அப்போ நேரத்தை வேஸ்ட் பண்ண, அப்போ இந்த பலாயை தூக்கிட கூடாது. மோசமானவன் அரக்க யாரு? இந்த மொபைல் இருக்கானே, சும்மா இதை பாரு அதை பாரு அப்படியே அடிச்சுவா நல்ல நோண்டை வச்சிருவான். உள்ள போய் அடிச்சு யூடியூப்பை பாரு ஒவ்வொரு டியூப்ல எழுதிட்டு போயிருவான். அப்பவும் கூட நீங்க என்ன செய்யறோம்? தஹஜ்ஜுத் நேரத்திலையும் அல்லாஹ்வோட துஆவை அதிகப்படுத்துங்க. துஆங்கிறது அல்லாஹ்வோட பேசுறது. இப்படி கை தூக்கிட்டு யார்கிட்ட பேசுறீங்க? அல்லாஹ்ட்ட பேசுறீங்க. இதை கவனத்தில் வைத்துக் கொள்வோம். துஆவை பற்றியான முத்தான தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய முதல் 10கள்ல சந்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆர்வத்தை, நம்முடைய இந்த உத்வேகத்தை ரமலான் முடியும் வரையிலும் இருந்து ரமலானுக்கு பிறகு 11 மாதங்கள் பிரதிபலிக்கக்கூடிய வகையில நம்முடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, அமைத்து தருவானாக, எண்ணத்தை தூய்மையாக்கி தருவானாக. நம்முடைய நிர்வாக பெருமக்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான வளங்களை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.